ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுனா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு கைப்பிடி வந்து யார் வேணாலும் போடலாம், பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதோட டிசைன் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மேலே பின்னில் மாதிரியே இருக்கும். இது முன்னாடி வியூ, இதனால் ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ இதே வந்து பின்னாடி வந்து பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன டீட்டெயில்டாக கண்டிப்பாக இந்த முறுக்கு கைப்பிடி பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். அதுக்காக தான். ஸோ வாங்க அம்மாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த கைப்பிடி போட்டாங்கன்ட்டு. ஸோ சொல்லுங்கம்மா, எப்படி இந்த கைப்பிடி போட்டிங்க? இந்த கைப்பிடி போடுறதுக்கு 2 ஒயர் எடுத்துக்கிறோம். 2 ஒயர் எவ்வளவு கைப்பிடி எவ்வளவு லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு ஒயர் அளந்து விட்டுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்து அதில் செருவி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் விட்டு செருவிக்கிறோம். அதை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அந்த விட்டு ஒயரை சேர்த்தி. அடுத்து ஆமாம், ரன்னிங் ஒயரும் தேவைப்படுது. அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட் நம்ம நாட் போடும் இல்லையா, அதே மாதிரி வச்சுக்கிறோம். இப்படி மடக்கி வச்சு அந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு அந்த ஒயரை வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்து இப்படி இந்த வச்சு மறுபடியும் இந்த சைடு, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அது இதே மாதிரி மடக்கி வச்சு அந்த ஒயரை குள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே டைட் பண்ணிக்கணும். ஆமாம், ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிகிட்டே வரணும். இப்படி 2 ஒயரு கிட்ட வச்சு இழுத்து டைட் பண்ணிக்கணும். மறுபடி இந்த கையில் இந்த சைடு இதே மாதிரி மடக்கி வச்சு அந்த ஒயருக்குள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டு கொண்டு போங்க கிட்ட. அடுத்து இந்த சைடு ஆப்போசிட் சைடாக மாற்றி மாற்றி நாட் போட்டே வரணும். நாட் போடுறதுக்கு மடித்து வைக்கிற மாதிரி மடித்து வச்சு போட்டுக்கணும். இவ பார், நாட் அப்படியே தள்ளி விட்டுக்கணும் இல்லையா? அப்படியே தள்ளி விட்டே வரணும். அப்புறம் இந்த 2 ஒயர் இழுத்து டைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து டைட் இல்லாமல் போயிடும் இல்லையா? இப்படி போட்டுட்டு அதை போட்டு இப்படி இழுத்தாவே அது டைட் ஆகிக்கும். இது அந்த அதாவது உருட்டு கைப்பிடி மாதிரியெல்லாம் இது டைட் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த நாட் கரெக்டாக போட்டு இழுத்தாவே டைட் ஆகிக்கும். இது பேர் என்ன? முறுக்கு ஹேண்டில். ஓகே, உருட்டு வேறங்க, முறுக்கு வேற. இது வந்து முறுக்கு. ஓகே, இந்த மாதிரி டைட் ஆகிக்கும். 4 நாட் வந்துருச்சு பாரு. இந்த கையில் இப்படி மடக்கி வச்சு அந்த ஒயருக்குள்ளே போட்டு வெளியில் எடுத்துக்கிற ஒயரை. ஸோ இப்போ நீ இப்போ போடுறது எல்லாமே வந்து இந்த ரன்னிங் ஒயர் தான் போட்டிருக்க இல்லையா? ஆமாம், இதுக்கு ரன்னிங் ஒயர் தான். 2 ஒயரை 2 சைடு எப்போ போல விட்டுட்டு ரன்னிங் ஒயர் சென்டராக எடுத்து நீங்கள் இப்படி போட்டே வரீங்க. கைவிடி எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள் ஒயரை அளந்து பார்த்து நம்ம விட்டுக்கிறோம். கைப்பிடி வைக்கிற மாதிரி வச்சு எவ்வளோ ஹைட் வேணுமோ. ஆமாம். அடுத்து ரன்னிங் ஒயரை நம்ம ரோலோடையே எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் கட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. பின்னி முடிச்சுட்டு அப்புறம் மீறி கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஓகே. இந்த மாதிரி இப்படி மடித்து வச்சு அந்த ஒயருக்குள்ளே போட்டு வெளியில் எடுத்துக்கிற ஒயரை அப்புறம் இப்படி இழுத்து டைட் பண்ணால் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு எப்படி அழகாக வந்துருக்குது பாரு. அடுத்து இந்த கையில் இந்த சைடு இப்போ வந்து அந்த ரன்னிங் ஒயர் கொஞ்சம் விட்டோம் இல்லையா, அதை அப்படியே நின்றுடும். அதை அப்படியே சேர்த்தி விட்டுட்டு அப்போதான் உரி வராமல் இருக்கும். ஓகே ஓகே. அந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணவள தேவையில்லை, அந்த குட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஆமாம், அது கொஞ்சம் உள்ளே விட்டு நம்ம சேர்த்து பின்னிட்டு வரணும். ஒரு சைடு 3 ஒயர், ஒரு சைடு 2 ஒயராக வச்சு பின்னிட்டு வந்தோம்னா அந்த கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் தூரம் வந்தோடனே அது நின்றுடும். ஓகே ஓகே. ஸோ அதை கட் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே உள்ளே வச்சு பின்னிக்கலாம். அந்த மாதிரி நாட்ச் போட்டிருக்க அந்த லூப் வச்சு போடுறீங்க இல்லையா, இந்த ஒரு லூப்புக்குள்ளேயும் அது ஜாயின் ஆகி தெரியாது வெளியே. ஓகே, இந்த மாதிரி நம்ம நாட் போடுவோம் இல்லையா, ஆமாம், சாதா நாட்டு அதே மாதிரி தான். அதுக்கு இப்படி சுற்றி வைப்போம்ல ஒயரை, அதே மாதிரி மடித்து வச்சு அந்த ஒயருக்கு நடுவில் போட்டு எடுத்துக்கிறோம். ஒயரை வெளியில் எடுத்துக்கிறோம். அந்த லூப்புக்குள்ளே விட்டு அந்த 2 சைடும் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ரைட்டும் லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இதே மாதிரி மடக்கி வச்சு அந்த லூப்பில் ஒயர் போட்டு எடுத்துக்கிறோம், வெளியில் எடுத்துக்கிறோம். ஓகே, இது லூஸ் எல்லாம் ஆகாதா? அப்படி டைட் ஆகிட்டே வந்துக்கும். இது அப்படியெல்லாம் லூஸ் ஆகாது, நல்லா டைட் ஆகிக்கும். ஓகே, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? இதுக்கு டிப்ஸு ஒயர் கொஞ்சமாக இருந்தாலும்
கைப்பிடி வந்து நல்லா திக்காக தெரியும். ஓ இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக கைப்பிடி போடுறதுக்கு ஒரு 10-15 ஒயரெல்லாம் உள்ளே வச்சு அந்த குண்டு இல்லையா அந்த திக்னஸ் கைப்பிடி போடுறதுக்கெல்லாம் உள் ஒயர் வந்து அதிகமாக தேவைப்படும். இதுக்கு வந்து 2 ஒயர் இருந்தால் போதும். மேலே ரன்னிங் ஒயர் பின்னல் ஒயர் வச்சு பின்னிட்டே வந்துக்கலாம். 2 ஒயர் வச்சு வந்து உங்களுக்கு பெரிய கைப்பிடியாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கைப்பிடி தான் இது. கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. போடுறதுக்கும் ஈஸி, கொஞ்சம் பழகிட்டா போதும், சீக்கிரமாக போட்டுடலாம். ஓகே ஓகே. ஸோ பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இப்படி டிசைன் வந்து பாருங்கள் அப்படியே வந்து ஸ்பைக்ஸ் வச்ச மாதிரி இருக்குது மேலே மேலே வந்துட்டு. ஸோ இதான் முறுக்கு ஷேப்ல மேம் இருக்குது. ஆமாம் சரி, எங்கள் வீட்டு முறுக்கு கைப்பிடி பாருங்கள். ஸோ இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா ஃபேன்சியாக இருக்கும். நீங்கள் எந்த கூடைக்கு வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அம்மா சொன்னது என்னென்னா 2 கைப்பிடி ஐ மீன் 2 ஒயர் வச்சு ஒரு பெரிய கைப்பிடி சைஸில் காமிச்சிக்கலாம். ஆமாம், நிறைய ஒயர் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, 2 ஒயர் தான். இந்த மாதிரி நாங்கள் பின்னி முடிச்சிட்டோம். இது வந்து இன்னொரு கைப்பிடி போட்டாங்க, அது இப்போ வந்து இந்த கைப்பிடி பின்னிட்டே இருக்காங்க பாருங்கள். ஒயர் குட்டியாக ஆயிடுச்சு, அதனால் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். நல்லா டிசைன் சும்மா ஸ்பைக்ஸ் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது நம்ம முறுக்கு கைப்பிடி. இந்த நாட் போடுற மாதிரியே அந்த ஒயரை மடக்கி வச்சு ரன்னிங் ஒயரை அந்த ஒயரை அந்த லூப்புக்குள்ளே போட்டு வெளியில் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அந்த லெஃப்ட்டில் இருக்கிற ரைட்டில் இருக்கிற ஒயர் கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிக்கணும். ஆமாம், இந்த சைடு கிட்ட கொண்டு வந்துக்கணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி அந்த லூப் மடக்கி, இந்த சைடு இப்படி மடக்கி வைக்கணும் இல்லையா, அந்த சைடு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட்டாக மடக்கி வைக்கணும். அந்த பெரு விரல்லையும் அந்த விரல்லையும் ஆள்கட்டி விரல்லையும் கிட்ட கொண்டு வந்தோம்னா நம்ம டைட் ஆகிக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கைப்பிடி, ஈஸியாக நீங்கள் போட்டுலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்ற எல்லா டவுட்ஸும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.